விரயமாய் செய்யப்படுகிற எந்த செலவானாலும், அது வீடோ வாசலோ விருந்தோ எதுவானாலும் கண்டிக்கிறார்கள். பாயிலிருந்து படுத்துறங்கி எழுகிற போது முதுகிலே பாயினுடைய கோரை பாயினுடைய அச்சு. அல்லாவின் தூதரே, ரோம் நாட்டு அரசர்களும் பாரசீக அரசர்களும் அல்லாவை வணங்குவதில்லை, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வாரி கொடுக்கிறானே, நீங்கள் இப்படி கோரைப்பாயில் முதுகிலே அச்சு பதிய படுத்திருக்கிறீர்களே என்றெல்லாம் கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அமர வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எளிமையின் மாண்பை விளக்க 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 ஒரு கட்டத்தில் உமர் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிர்லி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை மன்னிச்சுங்க, கோரைப்பாயில் நீங்கள் ஏன் படுக்க வேண்டும் என்று கேட்டவர் மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்ப போய்விட்டார் என்பதுதான் எளிமையின் ஏந்தலாய் இந்த உலகத்தில் எளிமையை சொல்லிக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார். உலகத்தில் ஆக உயர்ந்த ஈருலகத்தினுடைய தலைவர் தங்களின் மகள் திருமணம் எப்படி நடத்தினார்கள்? ஒரு நாள் சபை, அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற சபை, கேட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ஒரு வகையில் தனது தம்பி முறை வேண்டும், ஒரு வகையில் தங்களுடைய செச்சா மகன், சொல்ல போனால் ஷரியத்தின்படி அன்றைக்கு முறை மாப்பிள்ளை. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கேட்டார்கள், அலி ஃபாத்திமாவை மனம் முடிக்க விரும்புகிறீர்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், விருப்பம் இருக்கிறது, ஆனால் மகர் கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை. நான் திருமணத்தின் எளிமைக்காக சொல்லுகிறேன். சபையிலேயே கேட்டார்கள், உங்கள்ட்ட ஒரு கவசம் இருக்குமே, போர்க்களங்களில் நீங்கள் அணிகிற கவசம், அது என்னாச்சு? அல்லாஹ்வின் தூதரே, அது உடைந்து போய் கிடக்கிறது. உடைந்தாலும் பரவாயில்லை, அதை எடுத்து வாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடைந்து போன கவசத்தை, கவச சட்டையை எடுத்து கொண்டு வருகிறார்கள். சபையிலே இது விற்பனைக்கு ஏலம் விடப்படுகிறது. இதை வைத்துத்தான் அவர் மணமுடிக்கப் போகிறார் என்று தெரிந்த இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரிய தயான பெருந்தகை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 480 திர்ஹங்கள் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது, காசு கொடுத்து அதை வாங்கினார். அது 48 திர்ஹத்துக்கு போனாவே பெருசு. 480 திர்ஹங்கள் கொடுத்து வாங்கினார்கள். பணமும் கொடுத்தார்கள். கொடுத்து முடிச்ச உடனே மீண்டும் முறுக்கு சட்டையை கையில கொடுத்து, இது என்னுடைய அன்பளிப்பு என்றார்கள். காசையும் அதற்கு கொடுத்து மீண்டும் அந்த கவசத்தையும் கொடுத்து எனது அன்பளிப்பு என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு சபையில வந்து ரசூலுல்லாஹ் கையில கவசத்தை, உடைந்து போன கவசத்தை, சட்டையை கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரஃபஅ யதைஹி ஃபகால ஹாதா மஹ்ரு ஃபாத்திமா, கையில அந்த கவசத்தை வைத்துக் கொண்டு சபையில உயர்த்தி காட்டி, இது எனது மகள் ஃபாத்திமாவுக்கு மகர், நான் ஏற்றுக்கொண்டேன். இதை மகராக உடனடியாக காசு கையில் இருந்ததல்லவா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பெண்களிலே நிர்வாக பொறுப்பில் ரொம்ப தகுதியான பெண்மணி, நேர்த்தியாக ஒரு காரியத்தை நடத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் தேர்ந்தவர்கள். அந்த அம்மாட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த 480 திர்ஹத்தை கையில கொடுத்து, ஃபாத்திமா கல்யாணத்துக்கு தேவையானதை வாங்கு என்று சொன்னார்கள். அந்த அம்மா போய் ஒரு தலையணை, ஒரு பானை, ஒரு திருகை, ஒரு பாசி மாலை, இதையெல்லாம் ஆக குறைந்த செலவில், இன்றைய தேதியில் ஒரு குடிசை பெண்ணுக்கு கூட அப்படி ஒரு திருமணம் நடக்காது. அந்த ரேஞ்சுக்கு மட்டும் பொருளை வாங்கிவிட்டு அடுத்த நாள் திருமணம் முடிவடைந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உலகத்திற்கு வாழ்வியலை போதித்து தந்த ஒரு வழிகாட்டியின் திருமணம் நடைபெறுகிற சூழல் இது. அப்படி ஒரு எளிமை திருமணத்தை இந்த மார்க்கம் எல்லா நிலைகளிலும் சொல்லுகிறது. குறிப்பாக இஸ்லாமிய ஷரியத்தை தங்கள் வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் திருமணத்தை எளிமையாக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்களுடைய மணமக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அடுத்த வம்சமும் பரக்கத்தாய் வாழும். அந்த திருமணத்துக்கெல்லாம் தான் சரியான துவா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்பது.